நம்ம கனவை நினைவாக்க உருவத்தை கொடுக்கக்கூடாது, அந்த கனவுக்கு உயிரை கொடுக்கணும். நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எழுத ஆரம்பித்தாலே நீங்கள் அந்த உங்களோட கோலுக்கு நீங்கள் உயிர் கொடுத்ததா அர்த்தம். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், மனசுக்குள்ளேயே நினச்சிருப்போம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னலாம் திங்க் பண்ணி தான் வச்சுருப்போமோ வெளியே அடுத்தடுத்த எண்ணலைகள் வந்து நம்மளை டீவேட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேக்கி வச்சுட்டே இருப்போம். ஆனால் அதில் ஒரு ஃபோக்கஸ் இருக்கவே இருக்காது. நான் உங்களுக்கு சொல்ல சஜஷன் என்னென்னா, நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல் என்ன, அந்த உங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெளிவாக எழுத ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஆக்டிவ் இன்கம்னா என்ன, பேசிவ் இன்கம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்டிவ் இன்கம்ங்கிறது நீங்கள் ஒரு இடத்துல 8 to 5 ஜாப் போயிட்டு நீங்கள் வேலைக்கு போனால் தான் உங்களோட சம்பளமே வரும். அதெல்லாமே ஆக்டிவ் இன்கம் தான். நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வராது. ஆனால் பேசிவ் இன்கமில் நீங்கள் ஒரு தடவை ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு வேலையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் திருப்பி அந்த வேலையை செய்ய வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு மானிட்டரிங் பண்ணாலே போதும், உங்களுக்கு அதுலேருந்து ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, அந்த வீடுலேருந்து உங்களுக்கு ரெண்டட் வருது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடை அசட் பில்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தது அதுலேருந்து ஒரு ரெண்ட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, அது பேசிவ் இன்கம். நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி போடுறீங்க, அந்த வீடியோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆள் பார்த்தா கூட அதுக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் இன்கமில் நீங்கள் க்ரோ ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்கிறதுக்கு இன்றைக்கி வாங்கக்கூடிய சேலரி ஓகேவா, அடுத்தது நம்ம மனநிறைவோடு தான் வேலை செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு கோலை வச்சு அந்த கோலை ரீச் பண்ணாலே நம்ம செய்கிற வேலையில் ஒரு பெரிய திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது 1 லட்ச ரூபா நீங்கள் சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, அதை உங்கள் சேலரியை 2 லட்சமாக மாற்றணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 1 லேக் வாங்கக்கூடிய ஆள் 2 லேக் வாங்கணும் அப்படின்னா அவர் என்னென்ன ஸ்கில்லை வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பேசிக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருக்கணும். அடிஷ்னலாக ஏதாச்சும் கோர்சஸ் அந்த உங்கள் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் படித்த படிப்புக்கு ரிலேட்டடாக என்ன கோர்சஸ் எல்லாம் ஆட் பண்ணால் உங்களை நீங்கள் மெருகேற்றுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் அதிலிருந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய மணியை ஒரு சேவிங்ஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பிளானிங்ஸ் இருக்கணும். 2 டைப்பாக பண்ணுவோம், ஒன்று எக்ஸ்பென்சஸ், ஒன்று சேவிங்ஸ். உங்கள் எக்ஸ்பென்சஸில் உங்களுக்கு ஒரு செலவு, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு செலவு, அடுத்தது உங்களுக்கு டெப்ட்டு எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே போயிடும். மீதி இருக்கிற பேலன்ஸை தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம். லேண்டாவோ கோல்டாவோ சீட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம சேவ் பண்ணி கொண்டு வருவோம். நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை சரியாக சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணுற பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கோலை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க. தேங்க்யூ.